ஐபிஎல் நாளைய தினம் ஆரம்பமாக போகின்றது. ஐபிஎல்லின் விறுவிறுப்புகள் பரபரப்புகளுக்கு மத்தியில் ஐபிஎல்லின் 2 அணிகள் மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றமை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட பொருளாக இருக்கின்றது. பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அல்லது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 அணிகளுமே மிகப்பெரிய பணம் கொட்டி என்று சொல்லுவதில் இறைத்து இப்படியும் சொல்லலாம், அந்தளவு மிகப்பெரிய அளவிலான பணம் வழங்கி வாங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஷேன் வார்னுக்கு ஒரு பெரிய பங்கு கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஷேன் வார்ன், முன்னாள் மறைந்த ஷேன் வார்னுக்கு பெரியதொரு பணத்தொகை கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக இந்திய மதிப்பில் 450 தொடக்கம் 460 கோடி வரையில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. NDTV இந்தியாவின் ஊடகம்தான் இந்த தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. இதுக்கான காரணம் எவ்வாறு அமைகின்றது என்பது பார்த்தால் நியாயபூர்வமாகவும் இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16,000 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது புதிய நிறுவனத்தால் வாங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்திய மதிப்பின்படி ஷேன் வார்ன் முதல் 4 வருடங்கள் அணியின் தலைவராக, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளராக, பின்னர் முகாமைத்துவம் செய்பவராக என்று 4 வருடங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடு இணைந்திருந்தார். அதன்பொழுது அவருக்கு கிடைத்த சம்பளத்தை தாண்டி தனக்கு நிறுவனத்தில் பங்கு வேணும், அந்த உரிமையில் பங்கு வேண்டும் என்று கோரியிருந்தார். ஒவ்வொரு வருடத்திற்கு 0.75% என்கின்ற அடிப்படையில் 4 வருடங்களுக்கு அவருக்கு 3% பங்கு இருந்ததாகவும், அதன்படி அவருக்கான லாப நட்டங்களின் அடிப்படையில் பகிரப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அந்த மொத்த பங்குகளும் விற்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த 3% பணப்பெறுமதியாக 450 தொடக்கம் 460 கோடி ரூபாய் வரையிலான பணம் ஷேன் வார்னின் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள், மனைவி ஆகியோருக்கு வழங்கப்படலாம் அல்லது அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மையில் ஷேன் வார்னின் மிகப்பெரியதொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பார்க்கலாம். மறுபுறமாக இன்னும் ஒரு தகவல் கிடைக்கின்றது. அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 2022ஆம் ஆண்டு ஷேன் வார்ன் ஹார்ட் அட்டாக் மூலமாக மரணமடைந்ததன் பின்னர், மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததன் காரணமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஷேன் வார்னுக்கு இடையிலான இணைப்பு முற்றாக துண்டிக்கப்பட்டு விட்டது. குடும்பத்தோடு தொடர்புகள் இருக்கவில்லை. இதன் காரணமாக அது வழங்கப்பட மாட்டாது என்ற ஓரிரு செய்திகளும் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்தியாவின் முக்கியமான ஊடகம் NDTV இதை சொல்லியிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவருடைய குடும்பத்திற்கு இந்த பணம் பகிர்ந்தளிக்கப்படும் அல்லது ஒட்டுமொத்தமாக வழங்கப்படும் என்பதும், இந்திய ரூபாயில் 450 கோடி இறந்ததன் பின்னரும் ஷேன் வார்னின் குடும்பத்திற்கு கிடைக்கின்றது என்பது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பணத்தொகையாகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் இன்னும் ஒரு புறமாக நம்பப்படுகின்றது. ஷேன் வார்ன் திறமையானவர். அவர்தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு முதலாவது கிண்ணத்தினியை கைப்பற்றி கொடுத்தவர். IPLலில் பல புதிய மாற்றங்களையும் செய்தவர் என்று கூட சொல்லலாம், அல்லது விறுவிறுப்புகளை உருவாக்கியவர். மறைந்தும் இப்பொழுதும் அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக மிகப்பெரிய விடயம் ஒன்றை செய்திருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல விடயம் என்றும் ஒரு பக்கமாக பேசப்படுகின்றது. கிடைக்குமா இந்த தொகை, குடும்பத்திற்கு கிடைக்காதா? இதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது.